சிவாய நமஹ. ஆதிசைவர் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடியதான விஸ்வாவசு வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சி நடக்குதுங்க. இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமானது. ஏன் அப்படின்னா நவகிரகங்களிலே சனி பகவான் தான் ரொம்ப பொறுமையாக ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சஞ்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு நபர். அதாவது சற்றே ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 2.5 வருடங்கள் ஆகும் அவருடைய ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு. அவர் நம்ம ராசியில் இருக்கிறதுக்கு முன்னாடி ராசி, நம்ம ராசிக்கு வர்றது, நம்ம ராசிக்கிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறது அப்படின்னு இந்த 7.5 வருடம் போகுது இல்லைங்களா. அதைத்தான் 7.5 நாட்டு சனி அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்படியாக இந்த சனி பயிற்சி இப்போ இந்த வருடம் நடக்குதுங்க. இப்படியான இந்த சனி பயிற்சினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த சனி பயிற்சி நடக்குது. இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படியான ஒரு சனி பயிற்சி. நல்லா புரிஞ்சுங்க, வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பெரும்பாலும் அநேகமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கோவில்களிலும், முக்கியமாக நவக்கிரக கோவில்கள், திருநள்ளாறு கோவில், இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லேயும் இந்த வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதனால் நாம் பெரும்பாலும் அனுஷ்டிக்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். அதனால் வாக்கிய முறைப்படியான இந்த சனி பயிற்சிங்கிறது தான் இந்த தேதி. ஆல்ரெடி திருக்கணித முறைப்படி ஆல்ரெடி நடந்துருச்சு, அது வேறு. அதனால் வாக்கிய முறைப்படி என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சனி பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு ஆயுட்காரகனாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள், அவனுக்கு ஏற்படக்கூடியதான திடீர் விதமான மாற்றங்கள், விபத்துக்கள், இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணக்கர்த்தாவாக சனி பகவான் இருக்காருங்க. அதனால் சனி பகவான் வழிபாடு மிக மிக அவசியமானது. அதே மாதிரி இந்த சனி பகவானினுடைய நாள் அப்படிங்கிறதுல தான் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்றைக்கி தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஏன்னா அன்றைய தினம் ஒரு துடக்கான நாள். அதனால் அன்றைய தினம்ங்கிறதுல நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேணும் அப்படிங்கிறது பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் அன்றைய தினம் அதிகமாக பெருமாளை கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பெரியவங்க சொச்ச ஒரு வகுப்பாக இருக்குது. அதே மாதிரி அந்த சனி பகவானினுடைய அனுகிரகம் நமக்கு நீண்ட ஆயுளை தரக்கூடியது. நமக்கிட்ட வேலை செய்கிறவங்க, வேலையாட்கள் மூலமாக நமக்கு ஒரு நன்மையை தரணும்னா அதுக்கு சனி பகவான். நல்ல இரும்பு சார்ந்த வியாபாரம் நல்லா செழுமையாகணும்னா அதுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம். நல்ல ஒரு முதலீடு செய்திருக்கோம், அந்த முதலீடு நல்லா வியாபார அபிவிருத்தி ஆகணும், நிறையா நபர்கள் நம்மளை தேடி அந்த வேலைக்கு வரணும், நல்ல ஆட்கள் வேலைக்கு நம்ம அமர்த்த வேணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த சனி பகவான் முக்கிய காரணகர்த்தாவாக வருகிறார். அதனால் சனி பகவான் நம்ம ஒரு முதலாளிக்கும் அந்த முதலாளித்துவமான அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளுக்கும் ஒரு நல்ல ஒரு பரஸ்பரம் அன்பு தரக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவானுடைய அந்த பெயர்ச்சினாலே உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள், இது என்ன மாதிரியான இம்பேக்ட் உங்களுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கும், எதையெல்லாம் உங்களுக்கு நன்மைகள், எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும், அந்த மாதிரி எந்த விஷயங்களை செய்தால் மேலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். சிம்ம ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சினால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போங்க. சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது சனி பகவான் அப்படிங்கிறவர் அஷ்டமஸ்தானத்திலே வந்துட்டார். சிம்ம ராசிக்கு கடந்த 1.5 வருஷமாகவே கொஞ்சம் சரியில்லை. குரு 10 அதுவும் சரி கிடையாது. அடுத்ததாக கண்டக சனி அதுவும் சரி கிடையாது. இப்போது இன்னும் போகாத வரைக்கும் அஷ்டமச்சனியாக வேற நட்டக்குத்தான் உட்காந்துக்கிறாரு. அதனால் சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக செயல்படணும், ரொம்ப ரொம்ப பொறுமையாக செயல்படணும். எந்த விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செய்யக்கூடாது. நிதானமாக ரொம்ப உங்களுக்கே இருக்கக்கூடியதான அந்த பக்குவ முறைப்படி நீங்கள் செய்யணும். அந்த பக்குவ முறை தாண்டி அப்பக்குவமாக செய்து விட்டீங்க அப்படின்னா விபரீதமான முடிவுகள் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக செய். ஒன்று. அடுத்ததாக இதில் மறைபொருளாக ஒரு யோக பலம் இருக்குது. அந்த யோகத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா நீங்கள் பெரிய ராஜாவாயிடுவீங்க. என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. அதாவது சனி பகவான் சிம்ம ராசிக்கு 2 ஸ்தானத்திற்கு உடையவர். 1 6ஆம் பாவம், அது சத்ருஸ்தானம்னு பேர். 7ஆம் பாவம் முக்கியமாக ஒரு மாற்று தொழில், பார்ட் டைமாக பிஸ்னஸ்ஸு, உங்களுடைய வாழ்க்கை துணைவர், கலத்தரம், நண்பர்கள், இதையெல்லாம் குறிக்கக்கூடியதான ஒரு அமைப்பு இல்லைங்களா. இப்போது
7ஆம் ஆதிபதி அஷ்டமஸ்தானத்திலே செல்லுவது ரொம்ப ரொம்ப கெடுதல் இல்லைங்களா? அது அஷ்டம சனி. ஆனால் 6ஆம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலே மறைவது நல்லது. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜயோகமான அமைப்பு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு குறிகாட்டுது. அதை நீங்கள் பிடிச்சுக்கணும். ஒரு விஷயம் அதை நீங்கள் குறிகாட்டும் போது அதற்குண்டான ஒரு வாய்ப்பை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு புள்ளி கிடைக்கும் போது அந்த புள்ளியை வைத்து கோலத்தை உருவாக்கி கொள்ள நீங்கள் தான் முடிய வேண்டும். ஒரு புள்ளி 2 புள்ளி இருக்குன்னா அதுக்கு தக்கன கோலம் போடணும். 4 புள்ளி இருக்குன்னா 4 புள்ளியை வச்சு கோலம் போடணும். 5 புள்ளி இருக்குன்னா அதுக்கு தக்கன கோலம். அது சந்து புள்ளியாக இருந்தால் அதுக்கு தக்கன கோலம், நேர் புள்ளியாக இருந்தால் அதுக்கு தக்கன கோலம். அதுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய இதை வச்சு தான் நீங்கள் அபிவிருத்தி செய்யணும். அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ உள்ள காலத்தில் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்குது. அந்த புள்ளிகளை நல்ல மதிப்பெண்ணாக, நல்ல மதிப்பாக, நல்ல ஒரு வரமாக, நல்ல ராஜ யோகமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்கள் கடமை. புரிஞ்சுங்க, இந்த விஷயத்த ரொம்ப கவனமாக புரிஞ்சுங்க சிம்மராசிக்காரங்க. உங்கள் கையில் இது இப்போது ரொம்ப விஷயமாக இருக்குது. அந்த பந்தை நீங்கள் லாபகமாக பிடிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நழுவ விடுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக குரு பகவானை சொல்லணும். குரு பகவான் 10ல் இருந்து ஒன்றும் பெரிய புரோதனம் கிடையாது. ஆனால் இப்போ அப்படியே இறங்கி 11க்கு வரார். 11ல் இருந்து அடுத்தது 12க்கு வருகிறார். சிம்மராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12ஆம் பாவத்திற்கு மார்ச் மாதம் வராரு, மே மாதம் வராரு. அடுத்ததாக அக்டோபர் மாதம் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு சிம்ம ராசிக்கே குரு பகவான் வருகிறார். அதனால் அந்த குரு பகவான் 12ல் மறைந்தாலும் கூட, நல்லா புரிஞ்சுங்க, குரு பகவான் 12ல் மறைந்தாலும் கூட அந்த சமயத்தில் 2 விதமான யோக பலன் உங்களுக்கு வேலை செய்யும். என்னன்னு சொல்கிறேன், அஷ்டமாதிபதி 12ல் மறைவது சிம்மராசிக்கு, அடுத்தது 6ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைவது. இந்த கெடுபலன் தர்றவர் அந்த கெடுபலனால் மறைகிறார், அந்த கெடுபலன் தரக்கூடியவர் இந்த கெடுபலனால் மறைகிறார். 2 கெடுபலன் தரக்கூடிய கிரகங்கள் மறையுது. அப்போ ராஜயோக அமைப்பு ஊர்ஜிதப்படுத்துது. அப்போ ரொம்ப ரொம்ப நல்ல பலன் இந்த ராஜயோக அமைப்பு. முக்கியமாக எப்பயிலேருந்து இது கிடைக்குது அப்படின்னா, மே மாதம் 26ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரை இந்த ராஜயோக அமைப்பு உங்களுக்கு வேலை செய்யுது. அதனால் இந்த சமயத்தில் வரக்கூடிய பந்தை நீங்கள் பிடித்தால் நீங்கள் யோகக்காரன். முக்கியமாக திருவண்ணாமலை போயிட்டு ஒரு கிரி பிரதட்சணம் பண்ணுங்க. முடிந்தால் 3 பௌர்ணமிக்கு தொடர்ச்சியாக சென்று கிரி பிரதட்சணம் பண்ணுங்க. குடும்பத்திலே நல்ல சௌக்கியங்கள் ஏற்படும். சிவாய நமஹ.